சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகளில் 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் பயிற்சியை பத்தி நம்ம எதுக்காக பார்க்கணும்? சனி பயிற்சி நமக்கு ரொம்பவே முக்கியம். ராகு கேதுக்களோட பயிற்சியும் ரொம்ப முக்கியம். அதே போல குரு பகவானோட குரு பயிற்சியும் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்கள்ல சுக்கிர பகவானோட சுக்கிர பயிற்சிக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? செவ்வாய் பகவானோட பயிற்சியால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வந்துட போகுது? எதுக்காக எல்லா ஜோதிடர்களும் தேவையில்லாம இந்த செவ்வாய் பயிற்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ராசி கட்டத்துல இருக்கிற 9 கிரகங்களோட சின்ன அசைவுகள் கூட நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்தும். அதுலயும் முக்கியமா ஒரு சில கிரகங்களோட பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நாட்டையே ஆளக்கூடிய அளவுக்கு ராஜ யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில கிரகங்களோட பயிற்சி கோடீஸ்வரனா இருக்கிறவனை குப்பைமேட்ல தள்ளி அவன் வாழ்க்கையவே அழிச்சு விட்டுரும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதனால இது சாதாரண செவ்வாய் பயிற்சி தானே அப்படின்னு கடந்து போகாம உங்களோட ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும், ஏதாவது பாதிப்புகளை கொடுக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னா அந்த பாதிப்புகளை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். அதுலயும் முக்கியமா இந்த செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் இவரை பூமி காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரத்த காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க, சகோதர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொந்தமா ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா கூட செவ்வாய் பகவான் பலமா இருந்தா மட்டும்தான் உங்களால வீட்டை கட்ட முடியும். ஒருவேளை உங்களோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து போய் இருக்காரு அப்படின்னா உங்களால சாகுற வரைக்கும் சொந்தமா நிலம் வாங்கி வீடு கட்டவே முடியாது. ஒருவேளை கடனை உடனே வாங்கி யாராவது ஹெல்ப் பண்றாங்க வீடு கட்டிட்டு அப்படின்னாலும் அந்த வீட்டுல உங்களால நிம்மதியா வாழவே முடியாது. அதே போல ஒரு சில ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கும். தாத்தாவோட பூர்வீக சொத்து, அப்பாவோட பூர்வீக சொத்து அப்படின்னு நிறைய சொத்துக்கள் இருக்கும். ஆனா அந்த சொத்துக்களை இவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் மனசு வச்சா மட்டும்தான் அந்த சொத்துக்களை இவங்களால அனுபவிக்க முடியும். இவங்களோட ஜென்ம ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ரொம்ப பலமா இருக்குது. ஆனா செவ்வாய் பகவான் மட்டும் கெட்டு போய் இருக்காரு அப்படின்னா பூர்வீக சொத்துக்களை இவங்களால அனுபவிக்கவே முடியாது. அதையும் மீறி இவங்க அந்த சொத்துக்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க கண்டிப்பா நீதிமன்ற வழக்குகள், கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான அலைச்சல்களை கண்டிப்பா சந்திப்பாங்க. அதே போல செவ்வாய் பகவான் ரத்த காரகன் அப்படிங்கறதால ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் வலுவா இருக்காரு அப்படின்னா அவங்க மருத்துவர் ஆகக்கூடிய யோகத்தை செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக ஆகக்கூடிய யோகத்தையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து பாவ கிரகங்களோட பார்வையில இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு தொடர்ச்சியான ரத்த காயங்கள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். திடீர் விபத்துக்கள் அப்படிங்கறத கொடுத்துக்கிட்டே இருப்பார். ரத்த கொதிப்பு, ரத்தம் சம்பந்தமான வியாதிகள், ரத்த சோகை இந்த மாதிரியான பாதிப்புகளையும் ஜாதகருக்கு கொடுப்பார். ஒரு சில நேரங்கள்ல உங்க குடும்பத்துல அகால மரணங்கள் நடக்கிறதுக்கு கூட செவ்வாய் பகவான் தான் காரணமா இருப்பாரு அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல இந்த செவ்வாய் பகவான் சகோதர காரகன் அப்படிங்கறதால செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்துல வலுவா இருக்காரு அப்படின்னா சகோதரர்கள் மூலமா நல்ல விதமான உதவிகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா சொந்த பந்தங்கள் வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே சகோதரர்கள் வந்து நிப்பாங்க. செவ்வாய் பகவான் பலமா இருக்கிற ஒரு சில ஜாதகர்கள் தங்களோட சகோதரர்கள் மூலமாகவே வாழ்க்கையில பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் அடைவாங்க. அதுவே ஒருத்தரோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து போய் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு சகோதரர்கள் மூலமா எந்த வகையிலும் லாபங்கள் அப்படிங்கிறது இருக்காது. பெரும்பாலான நேரங்கள்ல சகோதரர்கள் மூலமாவே பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சந்திப்பாங்க. ஒரு சிலருக்கு சகோதரர்கள் கூட பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் பகவான் கெட்டு போய் இருக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் சரி ஆபத்தான காலங்கள்ல அவங்க மூலமா ஒரு நயா பைசா அளவுக்கு கூட இவங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்காது. சகோதரர்கள் எல்லாருமே இவங்க கிட்ட இருந்து எதையாவது புடுங்க முடியுமா அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்க மூலமா இவங்களுக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்காது. இதனால நீங்க எந்த ராசியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி சாதாரண செவ்வாய் பயிற்சி அப்படின்னு நினைச்சு இந்த செவ்வாய் பயிற்சியை கடந்து போக நினைக்காதீங்க. குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் ராகு கேதுக்களோட பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை இந்த செவ்வாய் பயிற்சிக்கு நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சி அடுத்து வரக்கூடிய 55 நாட்களுக்கும் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுலயும் முக்கியமா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிங்கறதால அவரோட சின்ன அசைவுகள் கூட உங்களோட தொழில பெரிய அளவுல ஏற்ற இறக்கங்களை உண்டு பண்ணும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். அப்படிதான தொழில திடீர் வீழ்ச்சியை சந்திப்பீங்க. அதுலயும் முக்கியமா அவர் உங்களோட 5வது வீட்டுக்கு அதிபதி அப்படிங்கறதால உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா கூட செவ்வாய் பகவான் பலமா இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். ஒருவேளை உங்களோட ஜென்ம ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பலம் இழந்து இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுல கூட நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதனால கடகராசிக்காரங்க இந்த செவ்வாய் பயிற்சியை கண்டிப்பா கண்ணும் கருத்துமா பார்க்கணும். இந்த செவ்வாய் பயிற்சி காலத்துல நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க.
அந்த வகையில இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 11வது வீடான லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற ரிஷப ராசியில இருந்த செவ்வாய் பகவான் இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு அப்புறமா விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கார். ஒரு வகையில பார்க்க போனா செவ்வாய் பகவானோட இந்த பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு நிறைய விரய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா உங்களோட தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே தொழில் ரீதியா நிறைய விரய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். தொழில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட செலவுகள் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும். அந்த செலவுகளை சமாளிக்க முடியாம நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் கூட ஏற்படும். நீங்க வாகனங்களை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வாகனங்கள்ல அடிக்கடி பழுதுகள் ஏற்படும். அந்த பழுதுகள் மூலமா நிறைய செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதுவே இயந்திரங்களை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இயந்திரங்கள்ல பழுது ஏற்படும். அது மூலமா உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதெல்லாம் விட முக்கியமா வேலை செய்யற இடங்கள்ல சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுறதுக்கும் சின்ன சின்ன ரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கும் அது மூலமா விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கும் இருக்குது. அதே சமயம் இந்த செலவுகளை நம்ம கட்டுப்படுத்தவே முடியாதா அப்படின்னு கேட்டா இப்ப ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு தொழில் ரீதியான செலவுகளாக தான் இருக்கும். பெரிய அளவுல உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால உங்களோட தொழில ஒரு சில மாற்றங்களை மட்டும் இந்த 45 நாட்கள்ல நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த விரைய செலவுகளை ஓரளவுக்கு உங்களால கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியும். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா தொழில ஏதாவது விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல விரிவாக்கம் பண்ற வேலையை தாராளமா ஆரம்பிங்க. உங்க கைகள்ல இருக்கிற பணம் தொழில செலவாகிக்கிட்டே இருக்கட்டும். ஆனா தொழிலை மேம்படுத்துறதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ண முயற்சி பண்ணுங்க. அதே போல உங்களோட தொழில ஏதாவது மாற்றங்களை செய்யறதா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல தாராளமா செய்யலாம். அதுவே நீங்க வண்டி வாகனங்களை வச்சு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தொழிலுக்கு தேவையான புதிய வாகனங்களை வாங்குறதுக்கு கூட இந்த செவ்வாய் பயிற்சி காலம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருக்கீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கும் அந்த ஐடியாவை முழுமையா ஒத்தி வச்சிருங்க. இந்த காலகட்டம் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களோட குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகள் எதையுமே ஏற்படுத்தாது. அதே சமயம் உங்க குழந்தைகள் மூலமா நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கறத அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கும் நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. குறிப்பா உங்க குழந்தைகளோட படிப்பு சம்பந்தமான செலவுகள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான செலவுகள், குழந்தைகளுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி கொடுக்கறது மூலமா ஏற்படக்கூடிய விரைய செலவுகள், குழந்தைகளுக்கு தேவையான வாகனங்களை வாங்கி கொடுக்கறது மூலமா ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்னு அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் உங்க குழந்தைகள் மூலமா ஒரு சில செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இதனால கடகராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கும் உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருங்க. அவங்கள இரவு நேரத்துல தனியா எங்கேயும் போகிறதுக்கு அனுமதிக்காதீங்க. முக்கியமா உங்க குழந்தைகள் வாகன பயணங்கள் செய்யறாங்க அப்படின்னா அந்த பயணங்களை நீங்க கண்காணிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் உங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்திலையும் குழந்தைகளோட பாதுகாப்புலையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தே ஆகணும். இது கூடவே கடகராசிக்காரங்க மன கட்டுப்பாடோட இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. முக்கியமா மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க கூட ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா பழகுங்க, கவனமா பழகுங்க. அவங்க மூலமா கூட உங்களுக்கு நிறைய விரைய செலவுகள் ஏற்படலாம். ஒரு சில நேரங்கள்ல கடகராசி அன்பர்களுக்கு மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மேல ஈர்ப்பு ஏற்படுறதுக்கும் அது மூலமா உங்க மனசு சஞ்சலப்படுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் கிட்டையும் பெண்களா இருந்தா ஆண்கள் கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த 45 நாட்களுக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க கிட்ட ரொம்ப நெருக்கம் காட்டாம கொஞ்சம் விலகியே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் உங்களுக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே சமயம் மன கட்டுப்பாடு இல்லாம ஏதாவது தவறான தொடர்புகளை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த தொடர்புகள் மூலமாவே நிறைய விரைய செலவுகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்கள் மாற்று பாலினத்தை சேர்ந்தவங்க மூலமா அவமானங்களை சந்திக்கிறதுக்கு கூட அடுத்து வரக்கூடிய 45 நாட்கள்ல அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா உங்களோட செலவுகளை குறைச்சிக்கிட்டு மன கட்டுப்பாடோட இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தை பெரிய அளவுல பாதிப்பு இல்லாம உங்களால கடந்து வந்துட முடியும். நன்றி, வணக்கம்.